திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை வந்து அடமானம் வைத்து மத்திய அரசு வந்து திமுக வந்து அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. அதை எப்படி பாக்குறாரு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விஜய் தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம காட்பாடி கொள்ளையன் துரைமுருகன்கிட்ட வந்து ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அமலாக்கத்துறைக்கு பயந்து கொண்டு டெல்லிக்கு போனாரா ஸ்டாலின் என்று பொருள்பட அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கைக்கு பதில் கொடுக்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு, யார் விஜய் எல்லாம் அரசியலில் பச்சா அப்படின்னு. நீ யார்? நீ காட்பாடி லுச்சா. நீ வந்து இன்னொருத்தரை பார்த்து இப்படி பேசுறியா? உன்னால் ஒரு தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமா? அண்ணாதுரை அவர்களுடைய ஆரம்பித்த கட்சியில் கருணாநிதியின் நிழலில் இருந்தவன் நீ. கொள்ளையன், மணல் கொள்ளையன். நீ எல்லாம் பேசலாமா? விஜய் எல்லாம் அரசியலில் பச்சா. என்ன பச்சா? ஏன் உனக்கு தமிழில் வார்த்தையே கிடைக்கலையா? அது என்ன பச்சா ஹிந்தியில்? நீ தான் ஹிந்தி தெரியாது போடா, நாங்கள் எல்லாம் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும் ஏன் ஹிந்தியில் போய் ஒழிஞ்சிக்கிற? இப்போ இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது என்னன்னா, பௌத் அச்சா. ஏன்னா அந்த ஒரு திரைப்படம் ஒன்று இருக்கும், சவுகார் ஜானகி ஒரு படம் ஒன்று இருக்கும், அச்சா அப்படின்னு பேசுவாங்கள்ல, அந்த திரைப்படம் மாதிரி தான் நம்மளும் கேட்குறோம், பௌத் அச்சா. இப்போ நாம் கேட்குறோம் கேள்விகளை என்னென்னா, நீ 1949 இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது நீங்கள் எல்லாரும் பச்சா தானே? 57 வரைக்கும் தேர்தலே சந்திக்கலையே. 49 57 வரைக்கும் தேர்தலே சந்திக்கவில்லை. 57 தான் நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீர்கள். அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள்லாம் பச்சாக்கள் தானே? பெரிய பெரிய ஜாம்பவான்களா? அரசியல் ஜாம்பவான்களா? ஒரு கட்சி அப்படித்தான் உருவாகும். அண்ணாதுரை உருவாக்கிய கட்சி, அண்ணாதுரையுடன் சேர்ந்து 50 தலைவர்கள் என்று, அந்த 50 தலைவர்களில் கருணாநிதி கிடையாது. இவர்களெல்லாம் உருவாக்கிய கட்சி, இவர்களெல்லாம் பாடுபட்டு உருவாக்கிய கட்சியில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சொன்னார் பாருங்க, கரையான் புற்றெடுக்க கருணாகம் பூந்த கதையாக அப்படின்னு. புகுந்த கருணாகம் தான் இந்த திருட்டுறையில் கருணாநிதி. அப்படியாக வந்த அந்த திருட்டுறையில் கருணாநிதி குடும்பம் இந்த கட்சியை கபலீகரம் செய்து ஆக்கிரமித்து கொண்டு வைத்திருக்கிறது. அவ்வளவுதானே? இதில் என்ன அவங்கள பார்த்து அரசியலில் பச்சா? இதே மாதிரி தானே 71 அதிமுகவை பார்த்து சொன்னீங்க. இவர்களெல்லாம் என்ன தெரியும்? இவர்களுக்கு என்ன தெரியும் அரசியல்? நடிகரை நம்பி சென்றிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தானே நீங்கள் பேசினீங்க. கடைசியில் என்ன நடந்தது? 11 சட்டமன்ற பொது தேர்தல்கள் அதிமுக உருவானதற்கு பிறகு, அந்த 11 சட்டமன்ற பொது தேர்தல்களில் 7 சட்டமன்ற பொது தேர்தல்களில் திமுக தோல்வியை தழுவியது. கருணாநிதி தோல்வியை தழுவினார். 84 போட்டியே இடலை. போட்டி போட்டால் டெபாசிட் கூட மிஞ்சாது என்று தெரிந்து கொண்டு தான் போட்டியே இடவில்லை. இதுதான் உன் வரலாறு. என்னமோ வாழ்க்கை முழுக்க வெற்றி பெற்ற மாதிரி பேசுகிறீங்க. 50 ஆண்டுகள் எடுத்துப்போமா? இந்த 50 ஆண்டுகளில் அதிகப்படியான ஆண்டு யார் ஆண்டு இருக்கிறார்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு இருக்கிறது. யாரை பார்த்து நீங்கள் நடிகர் என்று ஏளனம் செய்தீங்களோ, யாரை பார்த்து மலையாளி, கோமாளி, அலி இதெல்லாம் பேசியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பேசியிருக்காங்க இவங்க. யாரை பார்த்து இதையெல்லாம் பேசினீர்களோ அவர்களைத்தான் மக்கள் தேர்வு செய்தார்கள். உன்னை நிராகரித்தார்கள். நீ கூப்பில் போய் உட்கார்ந்த 56 வழக்குகளை போட்ட. யார் மேலே? செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது 56 வழக்குகளை போட்டு அவர்கள் எப்படியாவது அவரை முடக்க வேண்டும் என்று முயற்சித்தாய். அதற்கு முன்னர் புடவை பிடிச்சி இழுத்த. அப்புறம் வாகனத்தை விட்டு விபத்தை ஏற்படுத்தி அவரை வந்து சேதப்படுத்தணும்னு நினச்ச, காலி பண்ணணும்னு நினச்ச. அதையெல்லாம் கடந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய தவறாக கூட இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அதை மிகப்பெரிய தவறு என்று பூதாகாரமாக்கி அதை வைத்து அவரை அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டது நீ, உன் கும்பல், திமுக கும்பல். அவர் அதற்கு இடம் கொடுத்தாரா? நானாவது போயிருப்பேன்பா. ஏதோ நான் போயிட்டு ஜேர்னலிசம் பண்ணியிருப்பேன், இல்லை ஏதோ லா படிச்சிருப்பேன்,
ஹைதராபாத்துக்கு போய் மேகசின் நடத்தியிருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன சீண்டி விட்டீங்கல்ல, இப்போ விடமாட்டேன் அப்படின்னு வந்தாங்கல்ல திரும்பி. 96க்கு அப்புறம் அவருக்கு விருப்பமில்லை. இவர்களுடைய செயல்பாட்டினால் அவரை மீண்டும் எழ வைத்தார்கள். அடிக்க அடிக்கத்தான் பந்து எழும். விஜய் மட்டும் என்ன, அவருக்கு என்னங்க வேணும்? அவரோட ரசிகர்கள், அந்த ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும். இதுதான் அவருடைய வாழ்க்கையாக அவர் மாற்றி வச்சிருக்காரு. அவருடைய படத்தை வரவிடாமல் பண்ணுறது, இல்லை அவருடைய படத்துக்கு இடைஞ்சல் கொடுப்பது, இப்படியெல்லாம் நீங்கள் திரைத்துறையை வைத்துக்கொண்டு நீங்கள் கபலீகரம் பண்ணதுனால தான் என்ன ரொம்ப சீன்றீங்களப்பா. யார் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? 300 கோடி ரூபாயோ 500 கோடி ரூபாயோ விஜயை பார்த்து விஜயுடைய முகத்திற்காக மக்கள் மனமும் கொடுக்கிறார்கள். ஆனால் நீ என்ன பண்ணுற? உன்னுடைய அசிங்கம் பிடித்த கோர முகத்தை உன் குடும்பத்தில் எவனா மூஞ்சியை பார்க்குற மாதிரி இருக்கா? எனக்கு உருவக்கேலி செய்கிறது பிடிக்காது. இருந்தாலும் இவங்க என்ன செய்ய வைக்கிறாங்க. இந்த முகரையெல்லாம் எவனாவது பார்ப்பானா? சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள், மனசாட்சியோடு சொல்லுங்கள். அவன் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடினான் பார்த்தீங்களா? நான் அந்த மேடையில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். அவன் டான்ஸ் பார்த்துருக்கீங்களா? அவன் ஸ்டெப்பு பார்த்துருக்கீங்களா? அவனும் மூஞ்சியும் விளக்கண சட்டா மாதிரி ஒரு மூஞ்சி. அந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த முகரையை எல்லோரும் கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாமன்னன் ஒரு படம், உண்மையாக மாமா மன்னன் எடுத்துருக்க வேண்டும் அந்த படத்துக்கு. மாமன்னன் அதில் அவன் டைலாக் சொல்லுவான் பாருங்க, வடிவில் பார்த்து, உட்காருங்கப்பா. இந்த மூஞ்சியில் ஒரு எக்ஸ்பிரஷனே இருக்காது. எப்படி வரும்? உன் குடும்பத்துக்கு சுட்டு போட்டாலும் வராது. உன் குடும்பம் நடிக்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். அது எங்கே தெரியுமா? மக்கள் முன்னால் சென்று தேர்தல் காலத்தில் நீங்கள் நடிப்பது. தவிர்த்து உன் குடும்பத்துக்கு முக பாவனையும் கிடையாது. உன் குடும்பத்துக்கு, கேடுகட்ட குடும்பத்துக்கு கலை அந்த அழகும் கிடையாது. இப்படியாக இருக்கக்கூடிய நீ 300-400 கோடி ரூபாயை செலவு செய்து உன் முகத்தை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு போய் ஒட்ட வைக்கிறாய். விஜய்க்கு அப்படியா? விஜயோடைய முகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் தெரியும். எப்படி? எல்லோரும் பார்க்கிறார்கள், எல்லோரும் விரும்புகிறார்கள். இங்கே விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் என்றெல்லாம் இருக்கலாம். தல ரசிகர்கள் தனியாக இருக்கலாம், தளபதி ரசிகர்கள் தனியாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் எல்லோருக்கும் தெரிந்த முகம் விஜய். ஏன்னா அவருடைய திறமையின் காரணத்தினால அவர் அங்கே மக்களுடைய அந்த மனசில் இடம் பிடிக்கிறார். அவருடைய திரைப்படங்கள் வாட் எவர் இட் இஸ். இதுக்கு நீங்கள் சொல்லலாம், அவருடைய தந்தை இல்லைன்னா அவர் வந்திருக்க முடியுமா? அது வாரிசு இல்லையான்னு. அவர் தந்தை உன்ன மாதிரி ஊரை கொடையடிச்சு படம் எடுத்தாரா? இல்லை வித்தவுட் டிக்கெட்டில் படம் எடுத்தாரா? இல்லை. அவருடைய சொந்த பணத்தை, அவருடைய உழைப்பை போட்டு, அவர் திரைத்துறையில் என்னென்ன உழைப்பை, அவர் போட்ட உழைப்பிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மூலதனத்தை கொண்டு விஜய்க்கு கொடுக்குறாரு. ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டியது அதுதான். அதை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கின்ற காரணத்தினால அதை மூலதனமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தன்னை மெருக்கேற்றிக் கொள்கிறார் விஜய். எல்லா படமும் அவர் தந்தையோட படத்தில் நடித்தாரா? இல்லையே. அவருடைய வெற்றி படங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க அந்த முதல் டாப் 10ல் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய தந்தையோட படம் இருக்காது. அப்போது அவருடைய திறமை என்பதும் அங்கே இருந்திருக்கிறது. இதை நீ இங்கே சொல்ல முடியுமா? இந்த உதவாநிதியை எவனாவது பார்ப்பானா? திரும்பி பார்ப்பானா? இந்த முகரைக்கு எவனாவது 10,000 ரூபா கொடுப்பானா? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தால் மாதம் 10,000 ரூபாய் எவனா கொடுப்பானா? ஆனால் இந்த முகரைக்கு இவ்வளோ கோடி ரூபாய்க்கு, ரெட் ஜெயின்ட்ங்கிற பெயரில் இவ்வளோ கோடி ரூபாய்க்கு மூலதனத்திற்கு பணம் கிடைக்கிறது என்றால் எங்கிருந்து கிடைக்கிறது? நீ அவங்கள பார்த்து அரசியலில் பச்சான்னு சொல்கிறியே. சரி, திரைப்படங்கள்லாம் தனியாக வச்சுருவோம், அரசியலுக்கே வருவோம். ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? ஒருவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? இன்றைக்கி நம்மளுடைய இந்த தமிழக அரசியல் எந்த அளவுக்கு மட்ட ரகமாக மலிவாக போயிருக்குன்னா, விஜய் தன்னுடைய உழைப்பில் அவர் ஒரு ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு, தனி ஃப்ளைட்டே வச்சுப்போமே, அது அவருடைய உழைப்பு தானே. அவர் பணம், அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். உனக்கு என்ன? அவர் தனி விமானத்தில் செல்கிறார், அவர் காசு தானே போகிறாரு. மக்கள் மனமும் அவருடைய திரைப்படங்களை பார்க்க வேண்டும் என்று பார்த்து கொடுத்து அந்த டிக்கெட் கலெக்ஷன் அடிப்படையில் அவருக்கான மதிப்பு என்று உருவாகி அந்த மதிப்பில் தானே போகிறாரு.
சொல்லக்கூடிய நீ யாரு? ஒரு விமான கம்பெனியே அடிச்சு பிடுங்கி மிரட்டி வாங்கி ஸ்பைஸ் ஜெட் விமான அந்த நிறுவனத்தையே அடிச்சு பிடுங்கி வாங்கியிருக்காங்க இந்த குடும்பம். இந்த குடும்பம் அதை பேசுது. இந்த குடும்பத்தை வைத்துக்கொண்டு, இந்த குடும்பத்துடைய மீடியாவை வைத்துக்கொண்டு இவர்கள் இதை பேசுகிறார்கள். நம்முடைய கேள்வி இவ்வளவுதான். விஜய் குறித்து நியாயமான கருத்துக்களை வைக்கிறீர்களா? நியாயமான விமர்சனங்களை வைக்கிறீர்களா? தாராளமாக வையுங்கள். அவரே சொல்வார், நான் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் கிடையாதுன்ட்டு. உங்களை போன்றவர், என்னை போன்றவர், எல்லோரையும் போன்றவர் தான். ஏங்க யாருக்குமே ஆசை இருக்கக்கூடாதா? என்ன பதவி, புனித ஜார்ஜ் கோட்டை பதவி, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், இதெல்லாம் என்ன ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே பட்டா போட்டு கொடுத்துருக்கா? வேறு யாரும் ஆசைப்படக்கூடாதா? வேறு யாரும் வரக்கூடாதா? வந்துட்டா அப்படின்னாலே உங்கள் கட்சியில் நினைக்கணும், இல்லை உங்கள் கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும், இல்லை அவங்க இருக்கவே கூடாது. இப்படித்தான் நீங்கள் பார்ப்பீங்களா? இதே ஏற்றுக்க முடியாது. யார் வேண்டுமானாலும் ஜனநாயகத்தில் வரலாம். விஜய் மக்கள் ஏற்கிறார்கள், ஏற்கவில்லை, அது வாக்கு செலுத்தும் பொழுது மக்கள் அதை முடிவு செய்வார்கள். நீ யார்? அரசியலில் பச்சா என்று சொல்வதற்கு நீ யார்? நீ என்ன அரசியல்? உன் பையன் என்ன? நான் கேட்குறேன், இந்த துரைமுருகனோட பையன் யார்? அந்த பொறுக்கி கதிரானந்த்னு ஒரு பொறுக்கி தான். நீயே ஒரு பொறுக்கி, உன் பையன் வேண்டாம் வேறு எப்படி இருப்பான்? அவனும் ஒரு பொறுக்கி தான். சரியா? இந்த பொறுக்கி நாடாளுமன்றத்தில் என்ன கிழிச்சுவிட்டான்னு அவனுக்கு 3 முறை நாடாளுமன்றத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு எப்படி கொடுத்த? அதில் தென்னாவட்டா வேற பேசுகிற. என்ன தென்னாவட்டா பேசுகிற? சத்துணவு கூட ஆயாவை கொண்டு வந்து எம்பி ஆக்குறாங்க அதிமுகவில். அந்த ஆயாவுக்கு என்ன தெரியும்? ஏன் சத்துணவு கூடத்தில் ஆயாவை இருந்தால் அவங்க எம்பி ஆகக்கூடாதா? அவங்க அமைச்சர் ஆகக்கூடாதா? அவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா? டீ கடையில் டீ விற்று கொண்டிருந்தவர் இன்றைக்கு நாட்டின் பிரதமர். அதுதான் ஜனநாயகத்துடைய வெற்றி. அது என்ன சத்துணவு கொடுத்து ஆயாவா இருந்தவங்க? ஏன் என்ன கேவலம்? அதான் ஜனநாயகம். உனக்கு பிறந்தான்ற தவிர்த்து வேறு என்ன தகுதி இருக்குது கதிரானந்துக்கு? நீ 2வது ஆட்டம் சினிமாவுக்கு போகல, அவன் பிறந்தான். இதுக்கு மேலே என்னையா பெரிய தகுதி இருக்கு அவனுக்கு? அவனை கொண்டு வந்து நாடாளுமன்றத்துலேருந்து 3 முறையா 2 முறை 3 முறை என்னையா கிழிச்சுட்டான் நாடாளுமன்றத்தில்? அவன் இல்லை காட்பாடி தொகுதிக்கு என்ன கிழிச்சுட்டான்? அவன் பார்த்து சொல்கிறான், அந்த மக்களை பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கள, இந்த பெண்களை பார்த்து 1000 ரூபாய் வாங்குறீங்கள, அந்த 1000 ரூபா இல்லை மேக்கப்லாம் போட்டுக்கிறீங்கள அப்படின்ட்டு. மேக்கப் போடுறதே உன் அப்பந்தான். லிப்ஸ்டிக் இல்லாமல் அவன் என்றைக்கா வந்திருக்கானா சட்டமன்றத்துக்கோ இல்லை அமைச்சரவை கூட்டத்துக்கோ? யார் எதை பேச வேண்டும் என்று தராதரம் இருக்க வேண்டும். ஒரு கட்சினா அந்த கட்சியுடைய கொள்கையை பற்றி பேசு. அந்த கட்சியுடைய கொள்கை சரியில்லை என்றால் சரியில்லை என்று சொல்லு. அதை விட அவன் பச்சா இவன் பச்சா, என்னையா பச்சா? இங்கே பச்சாக்கள் தான் தோற்கடித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்களை. காமராஜர் தோல்வி விட்டார். யாரிட? ஸ்ரீனிவாசன் என்கிற ஒரு கல்லூரி மாணவனிடம் தோற்று போனார் காமராஜர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுகவனம் என்கிற ஒரு இளைஞனிடம் தோற்று போனார். ஒன்றும் தப்பே கிடையாது. அண்ணாதுரை அவர்கள் தோற்று போனார். ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக பின்னாட்களில் எழுந்து நின்றார்கள். திமுக என்கிற கட்சியும் அப்படித்தானே வந்துச்சு. முதல்ல 15 எம்எல்ஏக்கள் எப்படி வந்தாங்க? யாரையும் இது மாதிரி சிறுமைப்படுத்துவதை நிறுத்திவிட்டு, அதாவது உங்களுடைய டிஎன்ஏ எது? திமுகவுக்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ எது? நீங்கள் எப்படி வந்தீர்கள்? நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? உங்கள் வரலாறு என்ன என்பதனை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள். அவங்க வேணால் பேசாமல் இருக்கலாம். விஜயுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வேண்டுமானால் இதற்கெல்லாம் தர்க்க ரீதியாக பதில் சொல்லாமல் இருக்கலாம். நாங்கள் கொடுப்போம், எங்களை போன்றவர்கள் கொடுப்போம். ஏனென்றால் திமுகனாலே அயோக்கிய பசங்க தான், திமுகனாலே பொறுக்கி பசங்க தான், திமுகனாலே காலிகள் தான். தலையிலிருந்து பால் வரைக்கும் அப்படித்தான், மேலே தலைமையிலிருந்து தொண்டன் வரைக்கும் அப்படித்தான். நீங்கள் பொறுக்கிகள், நீங்கள் காலிகள், நீங்கள் ரவுடிகள், நீங்கள் சமூக விரோதிகள். திமுக என்பது தீய சக்தி. அதை யாரை எதிர்க்க முன் வந்தாலும் அவர்களை நீங்கள் விமர்சனம் செய்வீர்கள். அதுவும் தரக்குறைவாக. அது உங்களுடைய டிஎன்ஏ. இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் எங்களை போன்றவர்கள் எதிர்வினை ஆற்றுவோம் என்பதனை சொல்வதற்காகத்தான் இந்த காணொளி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.